عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تعالى إن الدين عند الله الإسلام صدق الله العظيم صدق رسوله النبي الكريم الحمد لله அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் தீனுல் இஸ்லாத்திலே பிறக்க செய்து மேலும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஆக்கி வைத்து அல்லாஹுவையும் ரசூலையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய இறை நேசர்களுடைய சகவாசத்திலே நம்மை ஆக்கி வைத்தானே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம் தலையை கீழே வைத்து கோடி ஆண்டுகள் நாம் நன்றி செலுத்தினாலும் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆகவே முடியாது. நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். ஒரு கிராமவாசி வந்தார். நபி அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து 3 கேள்விகளை கேட்டதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்பதாக. அது இறுதியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் நபி அவர்கள் அறிவித்தார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. ஈமான் என்றால் என்ன, தஸ்தீகுன் பில் கல்பி இக்ரஹ பில் லிசானி, கல்பால் உறுதி கொண்டு நாவால் மொழிவது. இஹ்சான் என்றால் என்ன, அல்லாஹ்வை நான் பார்ப்பது போல் வணங்குவது அல்லது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் வணங்குவது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, தொழுகை இருக்குது, களிமா இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஈமான் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம் இறைநேசர்களுடைய தொடர்பில் இருப்பதால் அந்த ஈமான் நமக்கு இருக்குது. அடிப்படையில் ஒருத்தவரை முஃமின் என்ற தரஜாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, 40 நாட்கள் இமாம் ஜமாஅத்துடன் தக்பீர் தஹ்ரீமாவை தவற விடாமல் யார் ஒருவர் தொழுது கொண்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா முஃமின் என்ற அந்த தரஜாவை தருகிறான். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அந்த தரஜாவை தர போதுவான்மாக. இப்போ ஒருத்தர் 39 நாள் தொழுதுட்டார், இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு. ஒரு நிக்காவுக்கு போயிட்டு வந்தவர் அசருக்கு ஊருக்கு போகலான்னு போகும்போது ரயில்வே கேட்டில் கேட்டு போட்டான். இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பதட்டம். என்ன, நப்சு அப்படித்தான். 5 பொருள்களை கொண்டு நப்சு படைக்கப்பட்டிருக்கு. அது ஒருமைப்படுத்தணும்னு சொன்னால் நல்லடியார்களுடைய சுகபத்தில் இருந்தால் தான் அது கிடைக்கும். நம்மால் அதை அடக்க முடியாது, அந்த நப்சனை அடக்க முடியாது. அப்போ அவர் நின்றுட்டு இருக்கும்போது பதறாரு. போகிற நேரத்தில் இமாமத் கிடைக்காது. யாராவது ஒருவரை வைத்து கொண்டு தொழு வைக்கலான்னு பார்த்தா யார் இருக்கிறது மாதிரியும் தெரியல அந்த இடத்துல. ஆக தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை. அப்போ முஃமின் என்பது ஆரம்பத்துலேருந்து, நாளையிலேருந்து 1லேருந்து ஆரம்பிக்கலாமா? பரோட்டா கடையில் வியாபாரம் பண்ணலன்னு சொல்லிட்டு எழுதி போட்டான். 40 பரோட்டாவை ஒரே நேரத்தில் யார் சாப்பிட்றாவோ அவனுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அதில் 5 பரோட்டாவை அதிகமான அந்த இது மருந்து கலந்து விட்டுருவான். சாப்பிட முடியாமல் போயிட்டு 35 பரோட்டா அவனோடனே வேலைக்காரன்ட்ட சொல்லுவான், எக்ஸ்ட்ரா 2 கோடு போட்டு விட்டுரு, முடிச்சிடுவான் அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், நான் இன்னும் 40 முடிக்கல. இல்லை, நான் 40 முடிச்சிட்டப்பா. அப்போ நீ 1லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் எப்படி? அவன் 40 முடிச்சுட்டு இன்னும் நான் 1லேருந்து ஆரம்பிக்கிறேங்கிறான். அது மாதிரி இப்போ 39 நாள் தொழுது அவர் மறுபடியும் 1லேருந்து ஆரம்பிக்கிறதா? வல் மோமினீன ஷுஹூத் அப்படிங்கிறான். ஷுஹூது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஃமின்கள்.
ஷுஹூத்னா என்னங்க? அதுக்கு தான் இஹ்சானுடைய பாடம் அவசியம் தேவைப்படுது. முஃமின் என்ற எல்லாருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கும். பள்ளியில் சேர்த்தாலே மாணவன் தான் அவங்களுடைய பேர். அப்போ இஹ்சான் இல்லாமல் முஃமின் காமிலாகாது, பரிபூர்ணம் அடையாது. முஷாஹதா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வும், அல்லாஹ்வை நான் பார்ப்பது போன்று முஷாஹதா. எப்படி பார்க்கறது? ஈமானுக்கு அடிப்படை இமாம்கள்கிட்ட போய் சட்டத்திட்டங்களை கேட்டுக்கிறது, கலிமாவை கேட்டுக்கிறது, தொழுகையை பற்றி கேட்டுக்கிறது, இதெல்லாம் ஈமானுக்கு அடிப்படையாக இருக்குது. ஆனால் இஹ்சானுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்புடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடன் நம்மை நெருக்கத்தை ஆக்கக்கூடிய இறைநேசர்களுடைய தொடர்பு இருந்தால்தான் இஹ்சானுடைய நிலை நமக்கு கிடைக்கும். ஈமான் எப்படி இருந்துச்சு சஹாபாக்களுக்கு, நமக்கு எப்படி இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர், சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் அவர் சபையில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய ஈமான் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அவருடைய பிவி நூர்ஜஹான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. 2 நாற்காலிக்கும் 3 கை தான் இருக்கும். அந்த பக்கம் அவர் உட்காந்துருப்பார், இவர் இந்த பக்கம் இவங்க உட்காந்துருப்பாங்க. நடுவில் உள்ள கையில் மன்னருடைய கை இருக்கும், அதற்கு மேலாக நூர்ஜஹான் ராணியுடைய கை இருக்கும். இப்படித்தான் சபையோர்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை நேசித்தார்கள். சபையோர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையத்தில் சில பேர் சில பிரச்சனைகள் வரும். அதை தீர்த்து வைக்கும் போது அந்த ராணியுடைய உறவினர்கள் யாராவது அதில் ஈடுபட்டிருந்தால் உடனடியாக ராணி கையை அழுத்துவாங்க, ராஜாவுடைய கையை. அவருக்கு ஒரு தண்டனை என்று சொன்னால் குறைவான தண்டனையை கொடுத்துருவாங்க அவங்க ராஜா. அது எப்போது நடக்கும் இது யாருக்கும் தெரியாது. இங்கே கையெழுத்துறது யாருக்கும் தெரியாது. அந்த ராணி நூர்ஜஹானுடைய சிறிய தந்தையார் மகன், பெயர் வரவில்லை, அவர் தன்னுடைய சகோதரி ராணியாக இருக்கின்றார் என்ற தைரியத்தில் ஒரு கவிதை, அவர் ஒரு கவிஞர், கவிதை படிக்கின்றார். என்னவென்று மன்னரை புகழ்ந்து படிக்கின்றார், அவருடைய அரசாட்சியை புகழ்ந்து படிக்கின்றார். உங்களை போன்ற மன்னர் இருப்பது நாட்டில் மழை பெய்வதற்கு காரணம் என்று பலவிதமாக வர்ணனை செய்து புகழ்ந்து படிக்கின்றார். கடைசியாக அவர் ஒரு வார்த்தையை வச்சார், நான் வயதை மதிப்பதில்லை. வெள்ளக்காரன் சொல்றது மாதிரி, அது ஒரு நம்பர் அப்படிமா வெள்ளக்காரன், ஏஜ் இஸ் த நம்பர். நான் வயதை மதிப்பதில்லை, காரணம் அது உமருடைய பெயரை தாங்கி இருப்பதால் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, நான் வயதை மதிப்பதில்லை, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயரை தாங்கி இருப்பதால் அப்படின்னு சொன்னார். மன்னருக்கு உடனே ஆங்காரம் வந்து விட்டது. இழுத்து சென்று தலையை வெட்டுங்கள் என்பதாக உத்தரவு வந்தது. இங்கே ராணி கையை அழுத்துறாங்க. யாரு? சிறிய தந்தையாருடைய மகன், இரத்த உறவு. கையை அழுத்துறாங்க. ஒரு முறை அழுத்தினாங்க, 2 முறை அழுத்தினாங்க, 3 முறை அழுத்தினாங்க, பதில் வரல. திரும்பி மன்னர் சொன்னாரு, என் ராணியை என்னுடைய உயிரை கேள், இந்த நிமிடம் நான் தருகிறேன், என்னுடைய ஈவானை கொடுப்பதற்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்னார். இழுத்து சென்று தலையை வெட்டுங்கள் என்பதாக மறு உத்தரவு வந்துருது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மேல ஈமான் கொண்டவர்களாக, பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், குர்ஆனிலும் இருக்கிறது. யார் ஒருவர் தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய சொத்து சுகத்தை விட நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லையோ அவர் உண்மை முஃமினாக ஆக முடியாது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அப்படி இருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை அனைவரையும் அதன் போல் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக இருக்கும்போது கேட்கிறார்கள், யா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் செய்த அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு நான் தந்துவிடுகின்றேன். என்னுடைய தொழுகை, இபாதத்து, நோன்பு, ஹஜ்ஜி, நான் செய்த நீதியானவைகள், அல்லாஹ் எதையெல்லாம் என்னை பொருந்தி கொண்டோனோ அத்தனையும் நான் உங்களுக்கு தந்துவிடுகின்றேன். நீங்கள் நபியுடன் ஹிஜ்ரத்தில் இருந்தீர்களே, அந்த 3 நாட்களை எனக்கு கொடுங்கள்.
அந்த 3 நாட்களை எனக்கு கொடுக்காவிட்டாலும் தௌருடைய குகையிலே ஒரு நாள் தங்கியிருந்தீர்களே நபியுடன், அந்த ஒரு நாளை கொடுங்கள். யா அபூபக்கர் நாயகமே, அதையும் விட மிக லேசானதாக நான் உங்களை கேட்கிறேன். நபி அவர்கள் உடல் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். எதிரிகள் குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும். யா ரசூலே, உங்களை பற்றி நான் அதிகமாக கவலைப்படுகின்றேன், பயப்படுகின்றேன் என்று அபூபக்கர் நாயகம் சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான், பயந்தவிர்ப்பீரே என்று நம்பி வந்த தோழருக்கு நயம் உரைத்தீரே சொன்னார்கள் அல்லவா. அந்த 5 வினாடி நேரத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு போதும். எப்படி கேட்குறாங்க? 5 வினாடி நேரம் தான் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது. அதை எனக்கு கொடுங்க, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த நன்மையை அனைத்தையும் நான் தந்து விடுகின்றேன் என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு உயர்ந்த நன்மையாக இருக்கும் அது! எப்படி பெற்றார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தியாகம் செய்துதான் பெற்றார்கள். மிஹ்ராஜுடைய பயணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திலே நின்று விடுகின்றார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே நின்று கொண்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் இதிலிருந்து நீங்கள் தான் தனிமையில் சென்று சந்திக்க வேண்டும். என்னால் இதிலிருந்து ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ். அப்படி எடுத்து வைத்தால் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை, உங்களை தனிமையில் விடவே மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அவர்களுடைய ஈமான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் எந்த ஈமான் வஸனுல் ஜாதா அவர்களுடைய ஈமான் கனத்திற்குமோ அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நாம் பெற முடியும். 4 நாட்களுக்கு முன்னால நம்ம பிரானி அம்மாவுடைய ஃபாத்தியா நடந்துச்சு. அதில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது, தங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும். அதனுடைய ஃபைசான் நம்ம அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களை போல் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, நம்முடைய ஷேഖ்நாயகம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, ஹுர்பை பெறுவதற்கு எவ்வளவு ஒத்துழைத்தார்கள் என்பதை இன்று வரை இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீனுடைய காரியங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆதரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவர்களுடைய துணைவியார் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருத்தவங்களால் அதில் முன்னேறி போக முடியும். அதில் நம்முடைய பிரானி அம்மா எந்த அளவுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே நன்றாக விளங்குகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை பல நாட்களாக என்னுடைய கல்வியில் ஒரு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. யார் யாரையோ பார்க்குறோம். உம்முல் முரீதீன் அவர்களை நாம் பார்க்காவிட்டால் எப்படி அது பரிபூர்ணம் அடையும்? யா அல்லாஹ், அவர்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் விண்ணப்பித்தேன். அல்லாஹ் சில கண்டிஷனாக போட்டான். இதுவெல்லாம் இப்படிலாம் இருக்கணும், நீ சரியில்லை, இதெல்லாம் நீ சரியாக செஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் தர்றேன். பார்த்த உடனே கண்ணை தாழ்த்திடணும். யாரை பார்த்த உடனே? அந்நிய பெண் மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் சரிதான். முதல் பார்வையே நீ பார்க்கக்கூடாது. தெரிஞ்சா கீழே தான் பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. அது மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் போட்ட பிறகு மறுபடி கேட்டேன். அல்லாஹு தாலா ஒரு நிமிட நேரம் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தான் சஜ்ஜாதா நாயகம் அவர்களுடைய மூலமாக. அவர்களை பார்த்ததும் ஒரு மாத காலமாக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்று என்னுடைய சிந்தனையில் வந்துச்சு. எவ்வளவு பெரிய
அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் என்பதற்கு ஒரு சின்ன அடையாளம். யார் யாரையோ பார்க்குறோம், நமக்கு ஞாபகம் வராது. சஜாதா நாயகத்தை பார்த்தவொன்னே அந்த ஞாபகம் எனக்கு வந்துடும். அதே போல பிராணி அம்மாவை பார்த்தவுடன் நாம் என்னென்ன செய்தோம், யாரிடம் எதையெல்லாம் பேசினோம், நாம் சொந்தமாக எப்படியெல்லாம் பார்த்தோம், சொந்தமாக கேட்டோம், சொந்தமாக பேசினோம். யா அல்லாஹ், இப்படி நானாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தேனே, நீ சொன்னாய் நானாக இருந்து பார்க்காமல் இருந்தேன் என்று நானே இழைத்து கொண்டிருந்தேனே, ஆனால் நீதான் என்னை பார்க்காமல் வைத்து கொண்டு வந்து என்னை பார்க்க வைத்திருக்கின்றாய் என்பதா அந்த சிந்தனையை எனக்கு கொண்டு வந்து அல்லாஹ் கூட்டினான். அவர்களை கதம்போ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக சில பேருக்கு பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம், நல்லடியார்களோட சேர்ந்திருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த அருமை தெரியும். கருவாட்டு கடையில் வேலை செஞ்சவன் கொண்டு வந்து பூ கடையில் உட்கார வச்சா நாருதுன்னு தான் சொல்லுவோம். அவனுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது சரியா, அது சரியா, அது கூடுமா, இதுக்கு ஆதாரம் என்ன? கபூர் வரைக்கும் போகாது அந்த சக்கு அவனுக்கு. கபூரில் போய் வச்சாலும் நீங்கள் தான் முன்கண் நக்கீருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பான். ஓங்கி ஒரு குத்து கையில் உள்ள தடியால் இப்போ என்ன சொல்கிறேன், நான் முன்கண் நக்கீருங்கிறத இப்போ ஒத்துக்கிறியா? நீ ஒத்துக்கிறேன். எதுக்கு இந்த நிலை? அல்லாஹ் எவ்வளவு தெளிவான முறையில், அழகான முறையில், நல்லறியாருடைய சுகபத்தில் அல்லாஹு தாலா கொண்டு வந்து இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். எதற்கு எடுத்தாலும் இதற்கு என்ன ஆதாரம், அதற்கு என்ன ஆதாரம், என்ன? அங்கே துவா செஞ்சுட்டு வெளியே வந்தாச்சு. 10 பேர் நின்று தனியாக நின்று துவா செய்யலாம். காரணம் என்னென்னா இமாமத்தோடு சேர்ந்து துவா செய்யக்கூடாது. அதுதான் நோக்கம். இங்கே முன்கண் நக்கீர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த கபூருக்கு நான் போகணும். என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கோபம் வரும். அது ரொம்ப கவனமாக இருக்குது. நானும் சில பேர்கிட்ட சொல்லுவேன், கபர் வீட்டிலேருந்து துவா செஞ்சவொன்னே இருந்தானே வந்துடுங்க. நல்லடியார்களுடைய நிலை என்ன? எப்பொழுது என்னுடைய நாயகத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வரும் என்பதாக காத்து கொண்டிருப்பார்கள். அதை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, கபூரில் துவா செஞ்சோன்னா இருந்தானே வந்துடுங்க. அங்கே நின்று 10 பேர் துவா செஞ்சு அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். நல்லடியார்களுடைய நிலை எப்படி இருக்கும்? மண் ரப்புக்க வலா தீனுக்க வலா நபியுக்க வமா தீனுக்க மாதம் தக்குல் மா குந்ததகுல் பிஹாதர் ரஜுல். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் கேட்டவுடன் மண் ரப்புக்க அப்படின்னு கேட்டவுடனே பதில் வரல. என்ன கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லா கேள்வியும் சேர்த்துக்கொள்ளுங்க, ஒரே கேள்வியாக ஒரே பதிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, எல்லாத்துக்கும் யார் உங்களை என்னையும் இங்கே ஒன்று கூட்டி வைத்திருக்கின்றானோ அவன் தான் ரப்பு, அந்த அல்லாஹ் தான் ரப்பு. நீங்கள் வருவீர்கள் என்று தீனு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு, அதுதான் என்னுடைய தீனு. இதையெல்லாம் எங்களுக்கு அறிவித்து கொடுத்து கபூரில் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க தான் எங்களுடைய நபி. அடுத்த கேள்வி கேளுங்க, கேட்காம மட்டும் போயிடாதீங்க. இந்த நின்று கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுடைய பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நீ பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனையிலே இவர்கள் எப்படி இருந்தார்கள் அதை சொல்லு. இப்ப இல்ல, பூமியில நடமாடி கொண்டிருக்கும் போது என்பதாக காட்டியவுடன் அந்த திருநபியுடைய திருமுகத்தை பார்த்ததும் பதில் என்ன வரும்? சீக்கிரம் பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அல்லாவுடைய வேதனை இறங்கும். அல்லாவுடைய வேதனை இறங்குமா? தாங்கள் இருக்கும் இடத்தில் இறை வேதனை இறங்காது, தாங்கள் இருக்கும் இடத்தில் இறை வேதனை இறங்காது என்பதாக நபி அவர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன வேதனை? நாம் பதில் சொன்னா நீங்க அவங்கள அழைச்சிட்டு போயிடுவீங்க, அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு போயிடும் என்பதாக அவர் சொல்லுவார். நல்லடியாருடைய நிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உண்மையான மோமின்களாக நம்மை ஆக்கி அருள அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இறைநேசர்களுடைய சகவாசம் நம் வாழ்நாள் எல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய ஃபதுலை கொண்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சஜ்ஜதா நாயகம் அவர்கள் மூலமாக துவா செய்து என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.